அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா இருட்டிலே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு வந்து கார் இப்போ வரும். ஸோ அதுக்கு ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து கீழே வந்தேன். யூஸ்வலாக இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போக மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ அவங்க கார் டிரைவர்கிட்டயே சொல்லியாச்சு, இன்றைக்கி காலையிலையும் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கே வந்துடுவேன், ரெடியாக வந்து கீழே வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்லாம் சேர்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இல்லைனா இந்த மாதிரி தான் டெய்லிக்கும் 6 மணிக்கே வந்து நின்றாகணும். பாவம் இங்கே உள்ள கிட்ஸ் எல்லாம் விடியறதுக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கு. பட் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி கிடையாது. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான் தூங்குறப்ப யாரும் காலிங் பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியிலே வாட்டர் கேன் வச்சு அதிலே பணத்தையும் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல வெளியில பணத்தை வச்சுட்டு போக முடியுமா? அந்த அளவுக்கு துபாயில வந்து நம்பிக்கையா இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல நோன்பு வரப்போகுது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நோன்பு வந்தாலே அது ஒரு தனி சந்தோஷம் தான். பயங்கர பிஸியா போகும் மற்ற நாளை விட. பட் இருந்தாலுமே அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நோன்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதா இல்லை. ஜஸ்ட் வந்து சரி ஃப்ரிட்ஜையாச்சும் க்ளீன் பண்ணுவோமே, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஊருக்கு போகிறப்ப க்ளீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டுமாச்சும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ தான் வந்து மம்மி டாடி வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் வந்து டஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் உடனேவே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மனசு இல்லை. இருந்தாலுமே க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜோட முடிச்சிக்கலாம்னு சொல்லி நினச்சேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை தான். 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பியும் அடுக்கி வைக்கணும். ஸோ அதனாலேயே யோசிச்சுட்டு நிறையா நாள் வந்து பண்ணாமலே வந்து தள்ளி போட்டுட்டேன். பட் இதுக்கு மேலே தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து களத்தில் இறங்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோன்பு வந்துட்டா போதும், நம்ம யூடியூப்ல பூரா எல்லா விளாகர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்த்தாலே வந்து தலையை சுற்றும் எனக்கு. எப்படி வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு கிட்ஸையும் பார்த்துட்டு யூடியூப்க்கு வீடியோஸும் எடுத்துட்டு ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு அவ்வளோ ஐட்டம் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல. நிஜமாலே வந்து அவங்களுக்குலாம் வந்து சல்யூட் தான் பண்ணணும். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக வந்து ஒரு 2 days ஆச்சும் வேணும். ஒரு நாள் வந்து ஃபுல்லாக எடிட்டிங் போகும், இன்னொரு நாள் வந்து வாய்ஸ் கொடுத்து அதுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து மியூசிக் கொடுத்து அதெல்லாம் செக் பண்ணி அப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணி போடுறதுக்குள்ளே வந்து 2 நாள் வந்து ஆகிடும். ஸோ ஒரு வீடியோக்கே 2 நாள் ஆகுதுன்னா நம்மளால் டெய்லிக்கும் வந்து வெறும் இதுக்கு மட்டுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபேமிலியும் வந்து பார்த்தாகணும். ஸோ அதனால தான் வந்து வீடியோவும் போட கொஞ்சம் டைம் ஆகும். பட் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வீடியோவும் கண்டினியூஸாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து ரொம்ப பாராட்டியே ஆகணும். அதில் மெயினாக எனக்கு தெரிஞ்ச யூடியூபர் பார்த்தீங்கன்னா யாஸ் சிம்பிள் கிச்சன் சொல்லிட்டு அவங்க டெய்லிக்கும் வீடியோ போடுவாங்க. நிஜமாலே நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எப்படிடா வந்து டெய்லிக்கும் வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் காலியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வெஜ்ஜீஸ் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ரேயில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சா நமக்கே தெரியாமல் வந்து கொட்டிடும் சம்டைம்ஸ். ஸோ அதை ரொம்ப நாள் கண்டுக்காமல் விடுறதுனால ரொம்ப வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து இருந்துருது. அதை வந்து எவ்வளோ ஸ்க்ரப் பண்ணாலும் வந்து போகவே மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டிப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப க்ரீஸியாக இருக்குது. ஸோ அதை போக வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியோ வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் ஷீட்ஸ் போடுவாங்களே, பேசாமல் அதை வாங்கிடலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் வந்து வாங்கி ஆகணும். மறக்காமல் அந்த ஸ்ட்ராங்கான க்ரீஸ் எல்லாம் போக்குறதுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேளை என் பொண்ணு வந்து KG 2 படிக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தில் வந்து இப்போதைக்கு தப்பிச்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் கரெக்டாக நோன்பு ஆரம்பிக்கிறப்ப தான் எல்லா கிட்ஸுக்கும் வந்து எக்ஸாமு. ஸோ அது வந்து எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு சொல்லி கொடுத்தாகணும். நம்மலாம் படித்த மாதிரி இப்போ கிடையாது, நம்ம ஃபுல்லாக கூட உட்காந்து சொல்லி கொடுத்தாகணும். ஸோ அதான் இந்த வருஷம் வந்து நான் தப்பிச்சிட்டேன். பட் நெக்ஸ்ட் வருஷம் வந்து கண்டிப்பாக நான் வந்து மாட்டுவேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வர மல்லிகை ஜாமான்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், அது இதுன்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் பவுடர்லாம் கொட்டி கிடக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு தான் அடுத்து வாஷ் பண்ணணும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிச்சனே ஃபுல்லாக அலங்கோலமாக இருக்கும். ஏன்னா கிச்சனே குட்டி கிச்சன் தான். ஸோ ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தரையில், மோடையில், டேபிள்னு சொல்லி பரப்பி வச்சுருந்தேன். கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஹஸ்பண்டோட கசின் ஃபேமிலி தான் வந்து வந்திருந்தாங்க. ஸோ டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கிட்ட வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க போன பிறகு தான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து படுக்க வச்சாச்சு. இப்போ நிம்மதியாக நான் மட்டும் கிச்சனில் தனியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லிட்டு விதவிதமாக வாங்கி அடுக்கி வச்சுருப்போம். அது பல மாதமாக உள்ளே இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து அது
அது எதுக்கும் வந்து செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து எதாச்சியாக ஒன்று வந்து செக் பண்ண போய் எல்லாத்தையும் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எக்ஸ்பைரியாக தான் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுக்கும் ஊர்லேருந்து வந்து சிரப்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஃபீவர் அது இதுன்னு சொல்லிட்டு, கோல்டுக்கு காஃபுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்பைரி ஆகி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ தான் வந்து டிஸ்போஸ் பண்ணேன். போன நோன்பு அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா போன நோன்பு தான் வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு நோன்பு. நான் தனியாக வந்து சஹர் இஃப்தார்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி மேனேஜ் பண்ண போகிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்மா வீட்டில் வந்து ஓடிடுச்சு. பட் எப்படியோ போன தடவை வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். அது கூட மேனேஜ் பண்ணிடலாம், பட் அதுக்கும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு போடுறது, அப்புறம் தொழுவணும் ஓதணும். ஸோ ரொம்ப வந்து அப்படியே பிஸியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா அதை விட பிஸியாக போக போகுது. ஏன்னா இந்த தடவை வந்து என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. போன தடவை வந்து ஸ்கூலுக்கு போகல. ஸோ அதையும் சேர்த்து இப்போ மேனேஜ் பண்ணணும். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வந்து வச்சிட்ருக்கேன். இப்போ தான் பார்க்கவே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. பட் இது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. எப்படியும் கொஞ்ச நாள் பழையபடி மாறதான் போகுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது நீட்டாக பார்க்கறதுக்கு. அந்த மேலே உள்ள ஃப்ரெஷ் ரூமை மட்டும் நான் வந்து தொடலை. ஏன்னா அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெடிசன் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பால்கனி டோர் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பேன். இங்கே ஷார்ஜாவில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ புழுதியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நான் ஒரு டேபிள் மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபில்ட்ரு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கிளாஸ் வைக்கிறது எடுக்கிறது ஏதாவது பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணுறது கொள்றதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அழுக்காயிடும். அப்படியே அவனுக்குள்ளேயும் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். இது மெயினாக பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. மற்றபடி பேக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சூடு பண்ணுறதுக்கு நமக்கு இதுதான் வந்து நல்லா கை கொடுக்குது. உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சு அவன் க்ளீனர்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பட் பேக்கிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். பட் அதை கஷ்டப்பட்டு சேர்த்துக்கு கடையிலேருந்து 2 பீஸ் வாங்கி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு வந்து தோணும். ஏன்னா அது வந்து அந்த கேஸில் வச்சு செஞ்சாலும் பார்த்திங்கன்னா 1 hour வந்து டைம் சொல்கிறாங்க. வேஸ்ட்டாக கேஸ் அவ்வளோ நேரம் போகுது. அவனில் வச்சாலுமே வந்து அவ்வளோ நேரம் வந்து போகுது. ஸோ அவ்வளோ கரண்ட்டை வேஸ்ட் பண்ணி கேஸை வேஸ்ட் பண்ணி அவ்வளோ நம்மளோட உழைப்பையும் போட்டு செய்கிறதுக்கு பேசாமல் வந்து ஷாப்லேருந்து ஒரு 2 பீஸை வாங்கினோமா சாப்பிட்டோமா முடிஞ்சிடும். கெட்டலும் பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா யூஸ் ஆகும். டெய்லிக்கும் மோஸ்ட் ஆஃப் வந்து ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஸோ அதுவும் ரொம்ப வந்து டர்ட்டியாக தான் இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு மேலேயும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியாக க்ளீனிங் ஓவர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி வீக்கெண்ட் நோம்புக்கு முன்னாடி. ஸோ கண்டிப்பாக மம்மி டாடி எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஹத்தா போவே இல்லை. போன விண்டருக்கு வந்து போனோம். அப்போ போனப்பே வந்து நாங்கள் நினச்சோம் நெக்ஸ்ட் இயர் வந்து மம்மி டாடி வந்தால் இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு. நான் ஒரு vlog கூட வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீக்கெண்டையும் விட்டு அப்புறம் போவே முடியாது. ஏன்னா நோம்பு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹத்தாவில் உள்ள ஹில் பார்க்குக்கு தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. பட் என் ஹஸ்பண்ட் தான் வந்து வர முடியல. அவங்க வந்து ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 12 மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 2 மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அண்ணன் தான் வந்து பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து நல்லா பச்சை பச்சேர்னு மழை இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே வந்து கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். பட் இதுவுமே ஓகே, இது ஒரு வகையான மழை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனசை வந்து தேத்திக்கணும். லாஸ்ட் இயர் ஹத்தா போகிறப்ப பயங்கரமான காற்று. அதுவும் சும்மா சாதாரண காற்று இல்லை, அவ்வளோ ஒரு சில்னஸ் இருந்துச்சு அந்த காற்றுல. பட் இப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் வந்து இருந்துச்சு. பிப்ரவரி வந்ததும் போதும் சம்மர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் இருக்குதான். ஊர்லலாம் பக்காவாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வந்து கேள்விப்பட்டேன். நாங்கள் பார்த்திங்கன்னா சமைச்சிலாம் எதுவுமே கொண்டு வரல. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். யூஸ்வலாக ஹோட்டலில் வாங்கிட்டு போயிட்டு கூட வந்து சாப்பிடுவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பசி ஆயிடுச்சு. ஸோ ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த ஹத்தாக்கு போகணும் இந்த வருஷமும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. பட் இந்த
அந்த டைம் போகிறப்ப கரெக்டாக அவங்கள விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். மந்தி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மந்தி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஸ்டார்டராக வந்து சேலட்லாம் வந்து வச்சுருவாங்க. இருக்கிற பசியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை வந்து கொறிச்சு தள்ளிடுவோம். இந்த மலையாளி ரெஸ்டாரண்ட்டில் போனால் தான் பார்த்திங்கன்னா மந்தி கூட வந்து மயோனீஸும் வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து பிடிக்கல. பட் இருந்தாலும் பசிக்கு ஓகே சாப்பிட்டாச்சு. போன தடவை பார்த்தீங்கன்னா போல வழியில் வந்து ஹத்தா லேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். வெளிலேருந்து பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. நிறுத்துங்க போய் பார்க்கலான்னா இல்லை போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. போகிறப்ப எங்கே நைட்டு 11 மணிக்கு போவோம், அப்போ எங்கே பார்க்குறது. இந்த தடவையும் அதே மாதிரி பார்த்துட்டு நிறுத்துங்கன்னா அதே டைலாக் தான், போகிறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம். எப்படியோ இருட்டுறதுக்கு முன்னாடி ஹத்தா ஹில் பார்க்குக்கு வந்தாச்சு. ஏன்னா இருட்டின பிறகு வந்தால் ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுற்றியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து க்ரீனரியாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து சைடில் மலை மாதிரி போவோம். ஸோ நம்ம அது மேலே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஹட் மாதிரி இருக்கும். அதில் நம்ம அழகாக ஃபேமிலியாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்லாம், பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த ஹட்டு பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே வந்து ஹைட்டில் இருக்குது. பட் நாங்கள் அது வரைக்கும் போகல. நாங்கள் வந்து கீழே என்ன ஹட் இருக்கோ அதில் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னா மம்மி டாடிக்கு ஏறி வர முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 அடுப்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேயே சமைச்சு சாப்பிட்லான்ற முடிவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாச்சு, சிக்கன்லாம். ஸோ சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு நல்லா ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு செம்மையாக வந்து சாப்பிட்டோம். அதுவும் அப்போ பயங்கரமான குளிர் வேற. அப்போ என்னோட சின்ன அண்ணனும் ஃபேமிலியும் வந்து கூட இருந்தாங்க. பட் இப்போ இல்லை, இப்போ அவங்க வந்து அபுதாபில தான் இருக்கிறாங்க. இந்த வீக் வந்து வரல. அந்த வீடியோட லிங்க் வேணாலும் வந்து நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்க, நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ வந்துட்டு பெருசாக எதுவுமே பண்ணல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிட போகுது. ஸோ ஜஸ்ட்டு வந்து உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கும் மாடி படிக்கட்டுலாம் ஏறி மேலே வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிற்கிறாங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப்பு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வியூவும் தெரியும். லாஸ்ட் டைம் வந்தப்போ அது வரைக்கும்லாம் வந்து ஏறி போனோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெம்பு இல்லை ஏறத்துக்கலாம். கிட்ஸ் எல்லாம் வரதை கூட போயிட்டு கூட கட்டுப்படுத்த முடியல, அப்படியே டயர்டாகி வந்து உட்காந்துருந்தேன். அங்கே ரேயாவை பாருங்க, பின்னாடியிலேருந்தே குசல் குசல்னு கூப்பிட்டுட்டே வருது. அதுக்கடுத்து அவனோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறமா நடந்து வராங்க மேடம். இங்கேருந்து உட்காந்துட்டு இந்த பிளேஸை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த ஸ்கையும் பக்கத்தில் அந்த க்ரீனரியும் மேலே அந்த ஹட்டும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்க் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஆயிடுச்சுன்னு கூட வந்து சொல்லலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வின்டருக்கும் வந்து வருவோம். வந்ததுக்கு டீயாச்சும் போட்டு குடிப்போமேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வரப்பே பால் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க டீ போடுறதுக்காக. அதுலேயும் எங்கள் அம்மாக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்து டீ குடிச்சிடணும், இல்லைனா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இன்னும் குடிக்கலன்னு. எங்களுக்கெல்லாம் டீ போட்டுட்டு அப்புறம் கிட்ஸுக்கெலாம் வந்து பால் போட்டு அவங்களுக்கு பால் வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அழகாக இன்னும் முன்னாடியே வந்திருக்கலாம், இன்னும் 2 ஃபேமிலியோட வந்திருக்கலாம், ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அங்கே உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறையா பாகிஸ்தானிஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக வெங்காயம், தக்காளி, அரிசி மூட்டை, அது இதுன்னு அவ்வளோ பாக்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஐட்டம் வந்து போச்சு. ஃபுல்லாக வந்து சமைச்சு சாப்பிட போகிறாங்க போல். டேடியும் அண்ணனும் மஹ்ரிப் தொழுத பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே கிளம்பிட்டோம். சரி கீழே போனாச்சும் ஏதாவது ப்ளே ஏரியா இருக்கும், கிட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இங்கே எதுவுமே அவங்களுக்கு வந்து ப்ளே பண்ண இல்லை. அதோட இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே உட்காரதுல ஒன்றும் யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிட்டோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மரத்தடியை பார்த்து பிடிச்சி உட்காந்தாச்சு. கிட்ஸ் எல்லாம் ப்ளே ஏரியால விளையாட போயிட்டாங்க. நானும் என் அண்ணனும் அப்புறம் என் பாபுயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷட்டில் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த பார்க்கு. இந்த பார்க்குன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பார்க் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 8:30 மணி போலே வந்து கிளம்பியாச்சு. அதுக்கு மேலே அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணன் வந்து கார் எடுக்க போயிருந்தாங்க, நாங்களாம் அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.